ஹாய் காய்ஸ், அஸ்டான் டாப் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்தோன்னா ஹீரோ ப்ரொமோட் பண்ண ப்ராடக்டை யூஸ் பண்ணதால் ஒரு கஸ்டமருக்கு அலர்ஜி ஏற்பட்டிருக்கும். இந்த விஷயம் சோஷியல் மீடியாலையும் ஷேர் ஆகியிருக்கும். அதனாலேயே ஹீரோட பேரும் கெட்டு போயிருக்கும். ஹீரோ நடிக்க இருந்த ட்ராமாஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் நம்ம ஹீரோவும் சோகமாக வெளியில் வந்து உட்கார்ந்துருக்க ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க வராங்க. சோகமாக இருக்கிற ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா, என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசையே பட்டேன். அதற்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணினேன். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அப்போவே ஒரு பிளட் கலந்த சீனை எனக்கு ஆட் பண்ண சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்தே பிளட்னா எனக்கு ரொம்பவே பயம். அதனால என்னோட முதல் ஆடிஷன்லயே அந்த பிளட்டை பார்த்து ரொம்பவே பயந்து போய் அழுன்னு அழுந்தேன். ஆனாலும் காலப்போக்கில் அந்த பயத்தையும் இல்லாமக்கிக்கிட்டு சின்ன சின்ன டிராமாஸ்லையும் நடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நடிப்புன்றது என்னோட உயிர் மாதிரி. ஆனாலும் இப்ப என்கிட்ட இருந்த டிராமாஸ் ஆட்ஸ் எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. ஆனாலும் என்னோட ட்ரீம்ல இருந்து நான் எப்பவுமே கிவ் அப் ஆக மாட்டேன். கண்டிப்பா நான் பேக்கப் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு ஹீரோ பேசுறான். ஹீரோயினும் கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் அவனோட மேனேஜர் கிட்ட, நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணு, அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன நடந்ததுன்ற உண்மை எல்லாத்தையும் நானே சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மேனேஜரும் சரி சார் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றான். அடுத்த பக்கம் செகண்ட் ஹீரோவோட மேனேஜர் பொண்ணும் செகண்ட் ஹீரோ கிட்ட, ஹீரோ இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறான்னு சொல்லும்போது செகண்ட் ஹீரோவும், சி அதெல்லாம் மேட்ரே இல்லை, ஹீரோவோட பேர் இப்பவே நல்லாவே அடிபட்டிருக்கு, பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து பிரி, அந்த பொண்ணு ஹீரோ விட்டு போனாலே போதும், ஹீரோ பொண்ணுகளுக்கு சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லன்னு இன்னொரு அடியையும் ஹீரோக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்ல, கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்மளோட ஆளுகள்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருப்பான். நேரம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து, என்னடா உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த கிசினை பத்தி என்ன சரி சொன்னியா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை திரும்பி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவும், அடே நேரம் பார்த்து மாட்டி விட்டியேடா, இவ இப்ப கிளின்னு கிளிப்பாளே அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒத்துக்காத மஷ்ரூமையும் சேர்த்து ஹீரோ வாயில போட்டு சாப்பிட்டுறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க வர, ஹீரோவும் என்னடா உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு கழுத்தெல்லாம் பிடிச்சு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோயினும், என்னடா உன்னோட உடம்பு பூரா புள்ளியா போட்டிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப ஹீரோவும், ஆஹா மஷ்ரூம் வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சுடா, சோனமுத்தா போச்சா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து, எந்திரி அங்கிள் எந்திரி, இப்படி சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிட்டியே அங்கிள், போயிட்டியே அங்கிள் அங்கிள் எந்திரி அங்கிள் அப்படின்னு ஹீரோவை குலுக்குன்னு குலுக்குறா. அப்ப ஹீரோவும், விட்ரி என்ன விட்டா நீயே சாவடிச்சிருவா போல அப்படின்னு எழுந்திருக்கிறான். இல்ல அந்த மஷ்ரூம் எனக்கு ஒத்துக்காது, தெரியாம சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் ஓ அப்படியா மேட்டரு அப்படின்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல மேனேஜரும் போய் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா, இப்ப ஹீரோ இருக்கிற நிலைமையில பிரஸ் மீட்கெல்லாம் போக முடியாது, அதனால நீ தான் பிரஸ் மீட்க்கு போகணும், ஏன்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணனால உனக்கு தான் முதல் முறையா அலர்ஜி ஏற்பட்டுச்சு, அதனால பிரஸ் மீட்ல நீயே பேசு அப்படின்னு மேனேஜர் சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டதுமே பயந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு கூட்டமா குரூப்பா இருக்கிற பர்சன்ஸை பார்த்து பேச ரொம்பவே பயம். கூட்டமான ஆட்களை பார்த்தாவே ஹீரோயின் நர்வஸ் ஆகிருவாங்க. ஆனாலும் ஹீரோக்காக இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நைட் பூரா இருந்து பிராக்டிஸ் பண்றாங்க ஹீரோயின். ஆனாலும் ஹீரோயினுக்கு சுத்தமா முடியல. பிராக்டிஸ் பண்ணும் போதே ஹீரோயினுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது, நர்வஸும் ஆகிடுறாங்க. அப்ப ஹீரோவும் வந்து, என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதுதான் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அப்படியா, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது, ப்ரெஸ் மீட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப ப்ரெஸ் ஆள்களும்
ஹீரோ இன்னைக்கு வரமாட்டான், அதனால ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இன்னைக்கு பேட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இத போன்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயினும் டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோயினும் பயப்படாத, உன்னால முடியும், இது உனக்காக இல்லைன்னாலும் ஹீரோக்காக பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அந்த பிரஸ் மீட்க்கும் போறாங்க. அங்க பிரஸ் மீட்ல இருக்கிறவங்களும் ஹீரோக்கு என்ன ஆச்சு, ஹீரோ ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு கண்ணா பின்னானே ஹீரோயின் கிட்ட கேள்வி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு அப்பமே பயமாகிறது, அவங்களுக்கு மேலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. நர்வஸ் ஆன ஹீரோயினும் மைக்கா அங்கனைக்கே கீழே போட்டு குடுன்னு வெளியே ஓடி போயிடுறாங்க. பிரஸ் ஆள்களும் தாறுமாறா தப்பு தப்பா எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற செகண்ட் ஹீரோவும் பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் ஹீரோ காலி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த பக்கம் அந்த பிரஸ் மீட்க்கு நம்ம ஹீரோவும் சூப்பரா மாசா என்ட்ரி கொடுக்கறான். இத பாக்குற செகண்ட் ஹீரோட மூஞ்சி ஈ தட்டுன மாதிரி ஆயிரும். பிரஸ் மீட்க்கு வந்த ஹீரோ கிட்ட பிரஸ் ஆட்களும் தாறுமாறா கேள்வி கேட்க நம்ம ஆளும் சூப்பரா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, அந்த ஆட்ல நான் என்னமோ நடிச்சது உண்மைதான், ஆனா அந்த ப்ராடக்ட் ஃபேக்னு தெரிஞ்சதும் அந்த ப்ராடக்டையே நான் கேன்சல் பண்ண சொல்லி ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன். இத சொல்றதுக்காகத்தான் என்னோட அசிஸ்டன்ட்டும் வந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்னாச்சோ தெரியல, அவங்களுக்கு சொல்ல முடியாம போச்சு. அதனால தான் இப்ப நான் சொல்றேன். ஹீரோ இப்படி பேசுறத வெளியே இருக்கிற ஸ்கிரீன் மூலமா ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணதால ஹீரோயினுக்கும் அலர்ஜி ஏற்பட்டுச்சு. இங்க பாருங்க, அதற்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் ரிசீட்டையும் காட்டுறான். இதெல்லாம் பாக்குற செகண்ட் ஹீரோவும் என்னம்மா இப்படி ஆயிருச்சு, பிளான் புட்டுக்குச்சே அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பி தள்ளுறான். ப்ரெஸ் மீட் எல்லாம் முடிச்சிட்டு வர ஹீரோவும் அவனோட மேனேஜர் கிட்ட ஹீரோயின் எங்கடா அப்படின்னு கேட்க மேனேஜரும் தெரியல சார்னு சொல்றான். இத கேட்டதும் ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். உடனே ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிடுறான். கார்ல ஏறி ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்கான், ஆனாலும் ஹீரோயினை காணோம். ஹீரோ நேரா ஒரு பார்க்கு போய் காரையும் நிறுத்திட்டு ஹீரோயின் ஒருவேளை இங்க வந்திருப்பாளோ அப்படின்னு ஹீரோயினை தேடி ஓடி ஓடி வாரான். ஹீரோ நினைச்ச மாதிரியே ஹீரோயின் அங்கதான் இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். நான் ரொம்பவே பயந்துட்டேன், நீ என்ன விட்டு போயிட்டியோன்னு, தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாத அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்றான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வர அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, என்னால அந்த பிரஸ் மீட்ல பேச முடியாம போயிருச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோயின் மன்னிப்பு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும் என்னம்மா மன்னிப்பெல்லாம் கேக்குற, பரவாயில்ல விடு அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்ப ஹீரோயினும் எனக்கு கூட்டத்தை பார்த்தாவே ரொம்ப ரொம்ப பயம், கூட்டமா இருக்கிற ஆட்களை பார்த்தாவே எனக்கு நர்வஸ் ஆகிரும், எனக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்பவே ஆசை, ஆனாலும் கிளாஸ் ரூம்ல இருக்கிற குட்டி பசங்களை பார்த்தா கூட எனக்கு பயந்து பயந்து வரும், அதனாலேயே பிரைவேட்டா போய் ஒவ்வொரு பசங்களுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன், ஏன்னா எனக்கு டெமோஃபோமியான்ற ஒரு நோய் இருக்கு, அதனால கூட்டமா இருக்கிற மனுஷங்களை பார்த்தா நான் ரொம்பவே பயந்துருவேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல இதை கேட்குற ஹீரோக்கும் ரொம்பவே கவலையாகிரும். ஹீரோவும் பரவாயில்ல விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றான். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு போய் ஹீரோயின் முன்னாடி சின்ன சின்ன செடியா வச்சு இங்க பாருமா, நான் உன்னை ட்ரைனிங் பண்ண போறேன், இந்த இருக்கிற சின்ன சின்ன செடிகளையும் ஒவ்வொரு மனுஷனா நீ நினைச்சுக்கோ, இந்த செடிகளை பார்த்து நீ பேச ஆரம்பி, உன்னோட பயம் உன்னை விட்டு போயிரும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருக்கிற முள்ளு செடியில ஹீரோவோட கைப்பட்டு ஹீரோவோட கையில ரத்தம் வர ஆரம்பிக்கும். பிளட்டை பார்த்த ஹீரோயினுக்கு ஏதோ பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது, யாரோ ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியும் அவங்களோட தலையில இருந்து ரத்தம் வர மாதிரியும் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. ஹீரோவும் பதறி போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே டாக்டர் கிட்ட பேசுற ஹீரோவும் ஹீரோயினுக்கு அப்படி என்னத்தான் டாக்டர் ஆச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு டாக்டரும் இங்க பாருப்பா, அந்த பொண்ணுக்கு டிமோஃபோமியான்ற ஒரு நோய் இருக்கு, கூட்டமான ஆட்களை பார்த்தாவே அவ பயப்படுவா, அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு டாக்டரும் சொல்றாங்க.
அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வர ஃபோன்ல பேசுற மேனேஜரும் சார் ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு செம்ம காண்டாயிருது. எவன்டா என்ன கேட்காம அவளை வேலையை விட்டு தூக்குனது அப்படின்னு காண்டான ஹீரோவும் நேரா கம்பெனியோட ஓனர்கிட்ட போய் யாரை கேட்டு ஹீரோயினை வேலையில இருந்து தூக்குனீங்க அப்படின்னு சண்டை போடுறான். அப்ப கம்பெனியோட பாஸும் இங்க பாருப்பா, அந்த பொண்ணு உனக்கு டீச்சரா தான் வந்தா, அவளோட வேலை முடிஞ்சு போச்சு, அவளை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு பாஸ் சொன்னதும் அப்ப நம்ம ஹீரோ இங்க பாருங்க சார், இந்த டிராமா ஆக்ட் அதுகளை விட எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம், அவ என்னோட டீச்சர் அப்படின்றான் ஹீரோ. அதுக்கப்புறம் இங்க பாருப்பா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா உன்னையும் வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு பாஸ் சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன சார் என்னைய சீண்டி பாக்குறீங்களா, அப்ப என்னோட மோதலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஹீரோ காண்டாக அதோட இந்த பாட்டையும் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஹீரோ என்ன பண்ண போறான்னு அடுத்து வர பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். See you next video guys.